வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நம்ம என்ன பண்ணி பார்க்க போகிறோம்னா, டிசம்பர் 30க்கான வாரிசு சீரியல் எபிசோட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம எல்லாருக்குமே தெரியும், வந்து 1 ஹவர் வந்து எபிசோட் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஒளிபரப்பானுச்சு. அதோட வந்து கன்டினியூஷன் தான் போயிட்டு இருந்துச்சு. அது எல்லாருக்குமே தெரியும். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிதம்பரம் வந்து ஏற்கனவே அளவுக்கு அதிகமாக வந்து வட்டி வாங்கிட்டு அந்த எப்படியாச்சும் அந்த இடத்த அபகரிக்கலான்னு பார்த்தாரு. ஆனால் வந்து தமிழ் பார்த்தீங்கன்னா, நேக்கா வந்து இது பண்ணி தந்திரமாக வந்து அவங்க செயல்பட்டு வந்து ஒரு வழியாக வந்து அந்த இடத்தோட பத்திரத்தை எல்லாத்தையும் மீட்டு வந்து அது கண்ணு முடிய வந்து இது பண்ணிடுறாங்க. எரிச்சுட்டு அதுக்கான பணத்தையும் வந்து அந்த சிதம்பரத்தை கொடுத்து, மரியாதையாக நீ இங்கேருந்து போறியா இல்லையா? இல்லைன்னா வந்து ஆட்டோவுக்கு நான் காசு தரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு, ஆட்டோ வேணால் பிடிச்சி தரணுமா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாங்க. என்னகிட்டயே இப்படி பேசுறியான்னு சொல்லிட்டு அந்த சிதம்பரம் அடிக்க வராரு நம்ம தமிழில். உடனே வந்து சிபி வந்து ஏன் நான் இருக்கிறப்பயே வந்து தமிழ் அடிக்க வரியா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக வராரு. உடனே வந்து தமிழ் சொல்கிறாங்க, ஜனாமாட்ட சொல்கிறாங்க, பார்த்தீங்கன்னா அவன் அடிக்க வந்தோன்னே வந்து என் தமிழ் சாருக்கு எவ்வளோ கோவம் வருது, அதான் அது எவ்வளோ கோவம் வருது, என் மேலே எவ்வளோ பாசம் பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து அதுதான் லவ்வு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து சிபியோட ஃப்ரெண்ட்ஸ் வராரு. இப்போ கேட்டால் நீங்கள் வந்து ஜனாவுக்காக தான் உன்னை கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவான், ஆனால் வந்து உன்னை லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி பேசிக்கிட்டு இருக்கவே பார்த்தீங்கன்னா வந்து போலீஸ் வந்துடுது. போலீஸ் வந்து இது மாதிரி அதிக வட்டி வாங்கினதுனால வந்து அது சிதம்பரத்தை அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க. அவரும் வந்து ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிடுறாங்க. ஒரு வழியாக வந்து இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகிட்டு இப்போ அதை வந்து சிபிக்கு வந்து தமிழை ரொம்ப பிடிச்சி போயிட்டு. ஏன்னா வந்து அவங்க வந்து ஒவ்வொரு விஷயமும் வந்து பண்ணுறது வந்து சிபிக்கு வந்து அவங்க மேலே உள்ள கோவத்தை வந்து போக்கிட்டு இப்போ வந்து அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னா வந்து நம்ம சிபியோட அப்பா வந்து குணமாக போகிறாரு. அவர் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு வந்து நினைவுகள்லாம் வர ஆரம்பிக்குது. இது வந்து யாருக்கு வந்து பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சிபியோட மாமாவுக்கு தான் பிரச்சனை. ஏன்னா அவரால் தான் அவர் இப்படி ஆகியிருப்பார். அதனால் வந்து அவர் அடுத்து வந்து எப்படிடா சிபியோட அப்பாவை வந்து க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் எழுதிக்கிட்டு இருக்காரு. எப்படியும் வந்து சிபியோட அப்பா வந்து முடிச்சிட்டாருன்னா வந்து தமிழோட அப்பா மேலே இருக்க பழி வந்து போயிடும். இதில் வேறு தமிழோட அப்பாவும் வந்து சென்னையில் தான் இருக்கார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவரும் வந்து கூடிய சீக்கிரம் வந்து தமிழை மீட் பண்ண போகிறாரு. அதுவும் நடக்க போகுது அப்கமிங்கில். இதுதான் பார்த்திங்கன்னா வந்து டிசம்பர் 30க்கான எபிசோட் பிரிவு. அப்கமிங்கில் என்ன நடக்க போகுதுன்னு வந்து முன்கூட்டியே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய். தேங்க்யூ.